ஸோ அனைவருக்கும் வணக்கம். 34th பேப்பர். ஓகே, நார்மலாக ஜென்ரலாக இதெல்லாம் புதுசு கொஷின்லாம் நிறைய இல்லை. ஒரு 1 or 2 கொஸ்டின் மட்டும் புதுசான கான்செப்ட். வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். சரி, கொஸ்டின் நம்பர் 1. எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் 1/x கொடுத்துருக்கான். எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் ரெண்டு வேரியபிள் வந்தால் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேரியபிள் வந்தால் ஒன்று இன்னொன்று ரெசிப்ரோக்கலாக தான் இருக்கும். அப்போ ஒய்ங்கிற இடத்துல 1/xன்னு போட்டுக்கலாம். அப்போ 1/x போட்டால் இது 1. திஸ் இஸ் -5. ஸோ -5 3 காமனாக எடுத்தீங்கன்னா 3 x² + 1/x². இது கண்டுபிடிச்சா போதும். சரியா? சரி வாங்க, எக்ஸ் இதுக்கு வேணும்னா x + 1/x வேணும். என்ன பண்ணலாம்? √13 + √11 அப்பான் √13 - √11. இது எக்ஸ். 1/x என்ன? அப்படியே √13 - √11 அப்பான் √13 + √11 கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். திஸ் இந்த திஸ் இது பண்ணீங்கன்னா இது ஸ்கொயர் ஆகும், இது ஸ்கொயர் ஆகும். a + b² a - b² 2 times a² + b². 2 times a² + b² எவ்வளோ? √13 + √11, தட் இஸ் 24 வரும். கீழே √13² - √11², that is 2 வரும். 2 to cancel. Answer is 24. x + 1/x என்ன? 24. x² 1/x என்னன்னா 576 - 2, that is 574. அதுதான் இந்த இடம். ஸோ 574 × 3 - 5. The answer 574 அப்படிங்கும்போது 4 × 3 is 2. 2 - 5 7ல முடியணும். இது ரெண்டு தான் 7ல முடியுது. ஸோ இதை கழட்டி விட்டுலாம். 5 × 3 வந்து 500 × 3 1500 வரும். இன்னும் அதிகமாக தான் வரும். 1500 மேலே தான் போகும். ஆன்சர் திஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 வாங்க. ஆல்ஃபா பீட்டா காமா ஜீரோஸ். ஜீரோஸ்னா என்னன்னா ஃபேக்டர்ஸ்னு இருக்கும். ஆஃப் x³ + px² + qx + r. Then what is 1/α, 1/β, 1/this? ஓகே, இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா + பீட்டா + காமா என்னன்னு பாருங்க. That is -px² கோஎஃபிஷியன்ட். ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, ஆல்ஃபா காமா. அது வந்து q x ஓட கோஎஃபிஷியன்ட். ஆல்ஃபா பீட்டா காமா, that is r ஓட கோஎஃபிஷியன்ட். சாரி, இது வந்து -r. இதுதான் ஆன்சர். இதுதான் அதனுடைய இது ரூட்ஸ்னா. இப்போ நீ கண்டுபிடிக்க வேண்டியது ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, ஆல்ஃபா காமா. இதுதான் மேலே. கீழே ஆல்ஃபா பீட்டா காமா, that is this and this. So q upon -r, q/-r. Answer is first one. Okay, second question, third question வாங்க. Question number 3. Ankit 30 years younger to his father. Father ஏன்னு வச்சிங்கன்னா அங்கித் வந்து 30 - a. ஓகே, after 4 years 4 வருஷம் கழிச்சு Ankit's sister will be half of the age of his father. After 6 yearsனா 4 வருஷம் கழிச்சு அப்பாவோட வயசு இவ்வளோ இருக்கும். அதுல பாதி, அதுதான் சிஸ்டர் அங்கித்தோட சிஸ்டர் ஏஜ் தான். ஓகே, இதுல பாதி எப்போ? 4 வருஷம் கழிச்சு. இப்போ 4 வருஷத்துக்கு கழிச்சு இவ்வளோன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கும்? -4 போட்டிங்கன்னா வரும். தட் இஸ் a - 4 / 2ன்னு வந்துருக்கு. a - 4 எப்படி வந்தது? இது மைனஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 8. a + 4 - 8 is a - 4. ஓகே, ஏன் மைனஸ் பண்ணுறோம்? இது வந்து a + 4ங்கிறது 4 வருஷம் கழிச்சு உள்ள அப்பாவோட ஏஜ். அதுல பாதி தான் பொண்ணோட ஏஜ் தான். எப்போ? a + 4 / 2. இப்போ 4 வருஷம் கழிச்சு. இப்போ என்ன வருதுன்னா 4 சப்ராக்ட் பண்ணா இது வந்துடும். சரி, இது அங்கித்தோட ஏஜ், இது அவங்க சிஸ்டரோட ஏஜ். த டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் அங்கித் அண்ட் ஹிஸ் சிஸ்டர், இது ஆட் பண்ணா 67 வருதான். a - 30 + a - 4 upon 2 = 67. ஓகே, இந்த 67 அங்கே போச்சுன்னா 97 ஆகும். ஓகே, 2a + 3a - 4 upon 2. So 3a = 194 + 4 198. ஓகே, 3a. a வந்து 6, 18, 6. ஸோ ஏங்கிறது அப்பாவோட ஏஜ். ஆன்சர் 66. ஓகே, ஏ தான் கேட்குறான். பாசோட அப்பாவோட ஏஜ் கேட்குறான். ஸோ ஏ இஸ் நான் தான் அதனால தான் வந்து எது கொஸ்டின் கேட்குறாங்களோ அது ஏன்னு வச்சுன்னா கொஸ்டின் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். ஓகே வாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் 4. m + 15/m = 9. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா m - 2 ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க. இது எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? m² - 4m + 4 இப்படி வருமா? இது அப்படி மாத்துங்க. எப்படி? முதல்ல m ஆல மல்டிபிள் பண்ணுங்க. m² + 15 = 9mன்னு வரும். எனக்கு இது தேவை. என்ன பண்ணலாம்? m² வச்சுக்கோங்க, -4m வச்சுக்கோங்க, +4. மற்றதெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. இங்கே 4 வந்துச்சா? அதோட இன்னொரு 1 வச்சுக்கோங்க.
ஒரு 1 வச்சுக்கணும், அதாவது 4 + 1 வச்சு, ஏன்னா இங்கே ஒரு 1 வரும்ல, அதனால ஃபைன். இப்போ நான் 5 மட்டும் எடுத்துக்கிட்டேன், அதாவது 15ல் 5 எடுத்துட்டேன், மிச்சம் அங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. -10 ஆயிடுமா? இங்கே 9mல 4m இங்கே எடுத்துகிட்டு வந்து மிச்சம் 5m அங்கே இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கும், சரியா? சரி, வாட் இஸ் திஸ்? m-2 ஹோல் ஸ்கொயர் + 1 ஈக்குவல் டு m5 வெளியே எடுத்தீங்கன்னா m-2. ஓகே, ஸோ டிவைடட் பை m-2 போடுங்க, வில் கெட் m-2 + 1/m-2 ஈக்குவல் டு 5. அவ்வளோதான். இது a + 1/a மாதிரி. இப்போ a² + 1/a² கேட்குற மாதிரி இது 25² - 2 = 23. சரியா? இது ரொம்ப 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 ஈஸி கொஸ்டின் தான். இந்த நம்பர் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் பண்ண தெரிஞ்சதுன்னா ஃபியூ செகண்டில் போட்டலாம். கொஸ்டின் நம்பர் 5. 12, 16, 18, 20, 20 divide their number, least number x, remainder in each case 4. Then this number is also divisible by 7. What is the 1000? வேற வழியில் அந்த நம்பர் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, எல்சிஎம் எடுத்துட்டு அந்த நம்பரோட 4 ஆட் பண்ணணும். அந்த நம்பர் தான் வந்து 7ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். இல்லாட்டி அதுக்கப்புறம் 70 அந்த எல்சிஎமோட ப்ராடக்ட் போயிட்டே இருக்கணும். சரியா? சரி, இது எப்படி எல்சிஎம் எடுக்கிறது? சின்னதாக ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. 12, 16, 18, 20, 25. 25ல் 5 × 5 இருக்குனால இங்கே ஒரு 5 இருக்கு. இந்த 5ம் 4 இருக்குனால இந்த 5 கழட்டி விட்டுருங்க, ஏன்னா இங்கே 5 இருக்கு. இது அப்படியே வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற 5 கழட்டி விட்றேன். இங்கே 4 இருக்கு. 16ல் 4 and 4 இருக்குனால இந்த 4ஐயும் கழட்டி விட்டுட்டு 20யும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி 18ல் வந்து 2 and 9 இருக்கு, ஆனால் 2 இதுக்குள்ளே இருக்கிறதுனால 2ஐ கழட்டி விட்றேன், 9 மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ 25. இது 3 and 4 இருக்கு. 4 இதுக்குள்ள இருக்கு, 3 இதுக்குள்ள இருக்கு. அதனால 12 ஃபுல்லாக கழட்டி விட்டுட்டு மிச்சத்தை மட்டும் எடுங்க. இதுதான் எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு இன்னொரு டைம் இது பாருங்க, உங்களுக்கு புரியும். சரி, இது டோன்ட் மல்டிப்ளை இட். 4 × 25 எவ்வளோ? 100. 100 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இன்னொரு 4 இருக்கு. 4 × 9 எவ்வளோ? 36. ஸோ 3600. அதுதான் எல்சிஎம். ஓகே, இது ஒரு வித்தியாசமான மெத்தடாக தெரியலாம், பட் பட்டுன்னு போட்டுரும். ஓகே, இப்போ 3600ஓட 4 ஆட் பண்ணுறேன். அது வந்து 7ஓட மல்டிபிளாக இருக்கான்னு பார்ப்போம். 3604. 35 ரிமைனிங் 105. 104 வராது, 105 தான் 7ஓட மல்டிபிள். அதனால இந்த நம்பர் கிடையாது. சாரி, 3600 ஸ்கொயர் பண்ண, ஐ மீன் மல்டிபிள்ஸ் பண்ணுங்க. 7200. 4 ஆட் பண்ண 7204. ஓகே, சரி. 72, 10 கேரி வருதான்னு மட்டும் பாருங்க, அதாவது ரிமைண்டர் மட்டும் வருதான்னு பாருங்க. 72, 20ல் வந்து 14, ரிமைனிங் 50, 64 வராது. அப்புறம் 1000, 10,000, 8, 100. ஓகே, 3600 மறுபடியும் மல்டிபிள் பண்ணுறேன். 2 டைம்ஸ் போட்டேன், 3 டைம்ஸ் போடுறேன். இப்போ அதோட 4 ஆட் பண்ண திஸ் 10804. ஓகே, 108ல் 105, ரிமைனிங் 30. 30ல் வந்து 28, ரிமைனிங் 24 வரல. அடுத்து மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். இது 4 டைம்ஸ் போடுறேன். 14400. அதோட 4 ஆட் பண்ணால் 14404. 14, 404ல் எத்தனை இருக்குன்னா 40. 40ல் 35, ரிமைனிங் 5, 54ல் வராது. அடுத்தது 1800. சரி, 18000. அதோட ஒரு 4 ஆட் பண்ணால் 18004. இது வருதான்னு பார்ப்போம். இது வரும்னு நினைக்கிறேன். 18, 20, 14 மிச்சம் 40. 40ல் 35, ரிமைனிங் 50. 50ல் 49, ரிமைனிங் 1, 14 வருது. ஸோ திஸ் இஸ் த ரிக்வயர்ட் நம்பர். இந்த நம்பர் தான் 7ஆல் டிவைட் ஆகுது. 18004. இந்த நம்பரோடைய 1000 பிளேஸ்ல யூனிட் டிஜிட், 10th டிஜிட், 100 டிஜிட், 1000 டிஜிட் 8 தான் இருக்கு. ஆன்சர் 8. சிம்பிள். கொஞ்சம் லென்த்தி மாதிரி தெரியலாம், பட் போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. a + b + c ஈக்குவல் டு திஸ். aq + bq + this கேட்குறான். a² + b². ஸோ செகண்ட் போர்ஷன் கேட்குறான், அதாவது aq + bq + cq -3abc ஈக்குவல் டு a + b + c இன்ட்டு a² + b² வரலாம். அதுதான் இந்த போர்ஷன். இதுதான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் போடுங்க. aq + bq + b தான் இது. தட் இஸ் 105 -3. a என்ன 2x, b என்ன 3y, c என்ன 4z. 3 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? தட் இஸ் 12, 24xy, 25xz. ஓகே, ஈக்குவல் டு a + b + c என்ன? தட் இஸ் 11. அது அப்படியே இருக்கும். இந்த ப்ராக்கெட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? திஸ் இஸ் 24 × 3, 72.
72 into XYZ is 1. So 72 இங்க 105. 105 minus 72 is 33. 33 11 divide பண்ணீங்கன்னா 3. So answer is in the bracket is 3. Simple. AQ plus BQ plus CQ. அந்த lengthy formula. அது இல்லாத கொஸ்டினே கிடையாது. அதை நீங்க கரெக்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகே, கொஸ்டின் பட் 7 வாங்க. இதுக்கு வேணா என்ன பண்ணா ரிமைண்டர் என்னன்னு கேட்குறான். முதல்ல 35 72 டிவைட் பண்ணுங்க. என்ன ரிமைண்டர் வரும்? 2. இதுக்கு டிவைட் பண்ணா 3. இதுக்கு 8. இதுக்கு 6. மறுபடியும் 35 போட்டுருங்க. சரியா? ஃபைன். இப்போ 6 என்னது? 2 into 3 6. 6 into 6 36 into 8. இது தனித்தனியாக டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பை 35. ஸோ 36 by 35 எவ்வளோ? 1. அப்போ 1 into 8 மட்டும் தான் மிச்சம் இருக்கு. 1 into 8 டிவைட் பை 35. மறுபடியும் 8 by 35 is 8 தான் ரிமைண்டர். சிம்பிள். கொஸ்டின் 8 வாங்க. The price of the article is increased by 20% every year. The difference between the price end of the third year and fourth year is 259.20. What is the percentage of the fourth? சின்னதாக ஷார்ட்கட் சொல்கிறேன். 40%. செகண்ட் இயர்ல எவ்வளோ இருக்கும்? 120/100 ஃபர்ஸ்ட் இயரில். செகண்ட் இயரில் இது ஸ்கொயர் இருக்கும். ஓகே, அதில் 40% தான். ஓகே, 120ங்கிறது 144 வரும். டிவைட் பை 100 வரும். ஏன்னா ஒரு 0 கட் பண்ண 144 டிவைட் 144 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து 9ஓட மல்டிபிள். ஆன்சர் வந்து 9ஓட மல்டிபிள். இது மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவுமே 9ஓட மல்டிபிள் இல்லை. சரி, இந்த மாதிரி சின்ன ஹிண்ட். லாஸ்ட் லைன் வச்சு கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் இல்லாமல், ஐ மீன் செகண்ட் நம்பர் என்னன்னு தெரியாமல் கூட கண்டுபிடிக்கலாம். யூஸ் இட். ஓகே, மற்றபடி இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும்னா தேர்ட் இயருக்கும் ஃபோர்த் இயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை இன்ட்டு திஸ் போட்டு 45/100 போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, இதுதான் வரப்போகுது. பட் இந்த நம்பர் கண்டுபிடிக்க தான் செகண்ட் லைன் யூஸ் பண்ணணும். தேவையில்லை, இங்கே லாஸ்ட் லைன் வச்சு ஆன்சர் போடலாம். இது யூஸ் பண்ணுங்க. ஐ திங்க் இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களால் 25 கொஸ்டின் 15 மினிட்ஸில் போட முடியும். ஓகே, கொஸ்டின் 9 வாங்க. 6 digit number divisible by 125. What is the how many such digits exist? Okay, 125 மல்டிபிள்ஸ் எப்பயுமே லாஸ்ட் 3 digit பார்த்தீங்க அப்படின்னா 125, 375, 625, 875. இந்த 4 நம்பர் தான் இருக்கு 5ல முடியுது. அதை விட்டீங்கன்னா 500, 250, 500, 750 இப்படிதான் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 1000 தான் வரும். ஸோ இந்த 4 நம்பர் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக வரும். அப்போ 12, 37, 62, 87 இந்த 4 நம்பர் தான் இருக்கு. எத்தனை நம்பர்ஸ் கேட்குறேன்? 4. அவ்வளோ சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 10 வாங்க. What is the ratio of the total revenue of 2014 and 2018? 14ல எவ்வளோ இருக்காங்க? ரெவன்யூங்கிறது இது 320. 2018ல எவ்வளோ? 280. எவ்வளோ ஆச்சு? 600. Needs to 2017 எவ்வளோ? 400. So answer is 3:2. சிம்பிளான கொஸ்டின் தான், பார்த்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 11 வாங்க. In an examination, practical based subject, total marks is 100. The breakup of the theory, practical, project, viva is 40%, 30%, 20% and 10%. 4 இருக்கு. theory 1, practical 2, project 3, viva 4. Okay, a candidate scored 80% in theory, 70% practical, 60% in project, 5. What is this aggregate percentage? ஒன்றும் இல்லை, 100 மார்க் வந்து 40 மார்க் வந்து தேரியா, 30 மார்க் வந்து ப்ராக்டிக்கல், 20 மார்க்ஸ் வந்து ப்ராஜெக்ட், வைவா வந்து 10 மார்க். இதெல்லாம் ஆட் பண்ணால் 100 வரும். இதில் இவன் வந்து 80% வாங்கியிருக்கானா தேரியில். 80% எவ்வளோ போட்டிங்கன்னா 32 மார்க்ஸ். சரி, 70% ப்ராக்டிக்கல். இதில் ப்ராக்டிக்கலில் 70% தான். 70%னா 70% ஆஃப் 30 is 21. அடுத்தது ப்ராஜெக்ட்ல வந்து 60%. 60% of 20 எவ்வளோ? 16 12. வைவாவில் 50%. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளோ வந்தது? திஸ் இஸ் 1 + 2 + this 5. 5 + 5 is 0. 10 carries 1. 6 is 7. 70% வாங்கிடலாம். மொத்தமே 100 மார்க் தான். 100 மார்க்கில் 70 மார்க்னா 70%. அவ்வளோ. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், பார்த்துக்கலாம். Question number 12 வாங்க. The ratio between the expenditure and savings is exists to and income is increased by 17%.
இன்கம் இன்க்ரீஸ்னா மிக்சஸ் அலிகேஷனில் போடுறேன், நடுவில் போட்டுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் 23, savings increase by 15. Okay. What is the ratio of the expenditure and savings ratio? Okay. இந்த நியூ ரேஷியோங்கிறது எல்லாம் ஒன்று தான், சரியா? இப்படி போட்டிங்கன்னா இது எக்ஸ்பெண்டிச்சர், இது சேவிங்ஸ். சப்ராக்ட் பண்ணால் 6 வரும், இது வந்து 2 வரும். 2:3, தட் இஸ் 3:1. சாரி, 1:3. வேணுமே 3:1 கொடுப்பான், பார்த்துருக்கேன். ரிவர்ஸில் கொடுப்பான். கொஸ்டின் தெரிஞ்சுவாங்க. In an election, 2 candidates participated. 14% were declared invalid. அப்போ 14% போயிடுச்சுன்னா மிச்சம் 86% தான் ஓட்டே போலாயிருக்கு. ஓகே, ஏங்கிறது டோட்டல் ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. Winner got 76% of total valid votes and won by this. 76% valid vote na valid vote la 76%. மிச்சம் எத்தனை percentage? 24%. 24% வந்து லூசர் வாங்கியிருக்கான், சரியா? அப்போ 76% இவன் வாங்கினது வேலிட் ஓட்டில், 24% அந்த லூசர் வாங்கினாங்க. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 52. அதுதான் இந்த 1/, கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் இந்த டிஃப்ரென்ஸ் தான். டிஃப்ரென்ஸ் தான் திஸ் 52/100 ஆஃப் வேலிட் ஓட்ஸ். அதுதான் அவனுடைய மெஜாரிட்டி. இது பேர் மெஜாரிட்டி. இதுதான் வேலிட் ஓட்டு. ஓகே, வேலிட் ஓட்டுங்கிறது 86% தான். இப்போ ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்கான்னு கேட்கலாம். இது ஈக்குவல் டு 133,042. இதுதான் மெஜாரிட்டி. இது இது லிஸ்ட்ல இருக்கவங்க அதுல 86% வந்தாங்க. அதுல 52% ஈவன் டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கான். யாரு? வின்னர். அப்படியே போனே ஆன்சர் வந்துடும், சரியா? சின்னதாக ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், நோட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இது வந்து 2ஆல மட்டும்தான். சின்னதாக ஷார்ட்கட் சொல்றேன், பக்காவா யூஸ் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும், பார்த்துக்குங்க. நீங்க வேற எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு 2ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும், கரெக்ட்? ஓகே, இது ஒரு 2ஆல டிவைட் ஆகும், இது ஒரு 4ஆல டிவைட் ஆகும். ஒரு 2 கேன்சல் பண்ணிக்கலாம், ஒரு 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு 4க்கு இது 25. எப்படின்னா 2 zeros இருக்கும், 25ஓட மல்டிபிள் இருக்கும். ஆன்சர் திஸ் ஆர் திஸ். ஆன்சர் திஸ் ஆர் திஸ். பட் என்னன்னா, ரெண்டுமே வந்து நம்பரை ஷஃபிள் பண்ணி வச்சிருக்கான். 75 போட்டிருக்கான். இங்க வந்து 2 0 விட்டுருங்க, சாரி 2 0 விட்டுருங்க. 2 0 விட்டாச்சு. இங்க 25 இருக்க போகுது, ஏன்னா 4 இங்க ஆயிடுச்சுன்னு 25. இப்போ 25ஓட மல்டிபிள்ஸாக இருக்கும். 2 0 விட்டதுக்கு அப்புறம் 25ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 25ஓட மல்டிபிள்ஸ், இது கிடையாது. ஆன்சர் செகண்ட் ஒன். நான் உள்ள போகாமலே அல்லது வேல்யூ கண்டுபிடிக்காமலே 100% ஒர்க் அவுட் ஆகுது ஷார்ட்கட், சரியா? 1 லைன்ல போடுறீங்க. இது வந்து 286ல 2 × 43, அங்க ஒரு 2 இருக்கு. இது வந்து 4 × 13, அங்க ஒரு 4 இருக்கு. இது வந்து மல்டிபிள் ஆஃப் 2 ஒன்லி, 4 கிடையாது. அதனால ஒரு 2 இருக்கு. அந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது என்ன? இது ஒரு ஆட் நம்பர் ஆயிடும். இங்க 4 இருக்கு. அந்த 4 இங்க 25 அடிச்சீங்கன்னா 100 அடிச்சீங்கன்னா 25 வரும். ஸோ இந்த 100 அப்படியே இருக்கு, இங்க ஒரு 25 இருக்கு. ஸோ 25 இன்ட்டு ஆட் நம்பர் எப்படி இருந்தாலும் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஒன்னா 75 இருக்கும், இல்லாட்டி 25 இருக்கும். இதுதான் ஆட் நம்பர் 25ல மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்கிறது, சரியா? செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ 2 0 இருக்கணும், அட் தி சேம் டைம் 25ஓட மல்டிபிளா இருக்கும். 2 0 கட் பண்ணதுக்கு அப்புறம் 25ஓட மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 75, இது 95. ஆப்வியஸ்லி 95 இஸ் நாட் மல்டிபிள் ஆஃப் 25. இஸ் பக்கா ஷார்ட்கட், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 14 வாங்க. A number is increased by 30%, decreased by 25%, further increased by 25%. What is the net increase or decrease? This ஒரு நம்பர் 100ன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் வேண்டாம், நான் சின்னதாக ஃபார்முலா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்க்ரீஸ் டிகிரீஸ் தானே. A - B - AB by 100 வாங்க. A எவ்வளோ? 30, B எவ்வளோ? 25. ஸோ 30 × 25 divided by 100, 4. ஸோ திஸ் இஸ் 7.5. 30 - 32.5. What is -2.5? So first இதுலே இன்னைக்கு டிகிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதுலே டிகிரி ஆயிடுச்சு, -2.5. ஓகே,
அடுத்து இன்க்ரீஸ் ஆக போதும் எவ்வளோ 25. இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுருங்க, அடுத்த ஃபார்முலாவுக்கு ப்ளஸ் போட்டுருங்க. சரி இதே தான் முடிஞ்சிச்சா. -2.5 இதே ஃபார்முலா தான். ஏக்கு பதிலாக 25, பிக்கு பதிலாக மைனஸ், அது இஸ் -2.5. இன்க்ரீஸ் டிகிரீஸ் ஆகிறதுனால -2.5 மைனஸ் 25 இன்ட்டு 2.5 டிவைட் பை 100. இதுவே 22.5 வந்துச்சு. 2 இன்ட்டு 2.5 எவ்வளோ வந்தது? ஸோ 6.25. ஓகே 6.25. ஸோ 62.5 எவ்வளோ வந்தது? 0.625. 0.625 எப்படி இருந்தாலும் இன்க்ரீஸ் தான் வரப்போகுது, நியரஸ்ட் வரப்போகுது, இன்க்ரீஸ் தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் திஸ் ஆர் திஸ். இது ரெண்டு கழிச்சுக்கலாம். ஓகே நீங்கள் இது வந்து 22.500 போட்டுக்கங்க, இது 0.625 போட்டுங்க. எவ்வளோ வந்தது? 75, 8, 21.875. ஸோ அப்ராக்சிமேட்லி 22. ஸோ 21 கிடையாது, 22. ஓகே ஆல்ரெடி 21.8 வரைக்கும் போயிடுச்சு. அப்போ 22 தான் இன்க்ரீஸ். சிம்பிள். இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா ஒரே ஃபார்முலா வச்சு முடிச்சலாம் பாருங்க. கொஸ்டின் பாருங்க. 15th question. Village there are 6,000 voters voted including male and female, out of which 70% male வந்து அதில் 70% மேலு, 9/25 ஃபீமேல். அதாவது மேலுக்குள்ளே 70% ஓட்டு வரும், ஃபீமேலுக்குள்ளே இருக்கிற 9/20%, அதாவது 45%. 9/20ங்கிறது 45% ஓட்டர்ஸ் ஓட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஓட்டர்ஸ் வந்து 2000 லெஸ் தேன் தி மேல் ஓட்டர்ஸ். ஓகே ஓட்டர்ஸ் மேல் வந்து ஃபீமேல் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, மேல் வந்து A+2000. இதுதான் வந்து மேலோட ஓட்டர்ஸ், ஃபீமேல் ஓட்டர்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஓட்டர்ஸ் கிடைச்சிட போகுது. இதில் வந்து 70%, அதாவது மேலில் 70%, 70% ஆஃப் A+2000 ப்ளஸ் ஃபீமேலில் 9/20, 9/20 ஆஃப் ஏ. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, 6,000 மெம்பர்ஸ். ஓகே சரி இப்போ இது நீங்கள் வந்து 45 மேலே 5 ஆல் மல்டிபிள் 45A போட்டாலும் சரி, 45A, this is 70A, 70 plus 45 is 115/100 of A plus இங்கே 2 ஜீரோ கட் பண்ணிங்கன்னா 1400 வரும். 1400 அங்கே எடுத்துகிட்டு போய் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1400னா 36 46 வரும், 4600 வரும். கரெக்ட். ஓகே இது மேலே இங்கே 2 ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். கீழே என்ன வரும்? மேலே 213 வரும், கீழே வந்து 200 வரும். ஏ ஈக்குவல் டு 4600. ஒரு ஜீரோ கட்டு, திஸ் இஸ் 200. 200 200 400, that is 4000. ஸோ 4000ங்கிறது வந்து மேல், சார் ஃபீமேல் ஓட்டர்ஸ் 4000. மேல் ஓட்டர்ஸ் 4000 + 2 6000. இப்போ டோட்டலாக என்ன? 6 + 4 is 10,000. சிம்பிளான கொஸ்டின் தான், பட் அப்படியே லைனாக வந்து இப்படி இப்படின்னு மாறி மாறி கொடுக்கறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். மற்றபடி ஈஸி கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 16 வாங்க. ABC are two lines of two sides of the triangle. AB is 24. Very 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 important. Tier 1 இல்லைனாலும் Tier 2 வரும். சரியா? The product is 24. How many such triangles are possible? How many such triangles are possible னா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்க இன்டிஜர்ஸ்ங்கிறது கீ. இன்டிஜர்ஸ்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் நாட் அ பாயிண்ட். இப்போ 24 அப்படின்னா அந்த சைடு வந்து 7.2 × 5.6 இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் 18 இருக்கணும், 8 × 3 இருக்கலாம், 12 × 2 இருக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன காம்பினேஷனோட எல்லா காம்பினேஷனும் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஹோல் நம்பராக இருக்கு பேர் தான் இன்டிஜர்ஸ், நாட் அ டெசிமல். சரி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இதுல எத்தனை விதமான ட்ரையாங்கிள் வரையலாம் அப்படின்னு. முதல்ல ப்ராடக்ட் AB 24ங்கிறது AB. ஓகே அது என்னென்னலாம் வரலாம் அப்படின்னா, 1 × 24ன்னு வரலாம். ஓகே 2 × 12ன்னு வரலாம், 3 × 8ன்னு வரலாம், 4 × 6ன்னு வரலாம். இந்த 4 காம்பினேஷன் தான் 24 வரதுக்கு பாசிபிள். இப்போ கொடுத்துருக்குது 2 சைடு A and B. மூணாவது சைடு தெரியாம, ட்ரையாங்கிள் 3 சைடுல மூணாவது சைடு தெரியாம இந்த கொஸ்டின் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த கொஸ்டினுக்கு சைடே வந்து தேர்ட் சைடு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டினோட நாட்டு.
அப்படி தேர்ட் சைடில் எத்தனை பாசிபிள் இருக்கோ அதுதான் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஒவ்வொரு கேஸும் அனலைஸ் பண்ணலாம். கண்டிப்பாக 1 மினிட்ல போட முடியாது. டயர் 1க்கு உகந்த கொஷினே கிடையாது. பட் டயர் 2க்கு கண்டிப்பாக போடலாம். பிகாஸ் டயர் 2ல யூ ஹேவ் எனஃப் டைம். சரி வாங்க, இந்த கேஸ் எடுத்துப்போம். 1 × 24, அதான் ரெண்டு சைடு ஏ அண்ட் பி. மூணாவது சைடு நான் சின்னு வச்சுக்கிறேன். அந்த மூணாவது சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு சைடோட சம் எவ்வளோ 25, இந்த ரெண்டு சைடோட டிஃபரன்ஸ் எவ்வளோ 23. இந்த மூணாவது சைடு வந்து 25 கம்மியா இருக்கணும், டிஃபரன்ஸ் வந்து 23க்கு மேல இருக்கணும். சரியா? அப்ப 23க்கும் 25க்கும் நடுவுல இருக்க எல்லா இண்டிஜரும் வரும். அப்படி எல்லா இண்டிஜர்னு பார்த்தா ஒரே ஒரு இண்டிஜர் தான் இருக்கு 23க்கும் 25க்கும் நடுவுல. தட் இஸ் 24. இந்த கேஸ்ல சிக்கு ஒரே ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ 24. இந்த கேஸ்ல ஒரு ட்ரையாங்கிள் வரைய முடியும். ஓகே, செகண்ட் கேஸ் வாங்க. செகண்ட் கேஸ் இதே எல்லா கேஸும் பண்ண அவ்வளவுதான். 2 and 12 சின்னு வச்சுக்கோங்க. சி மஸ்ட் பி, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 14, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண 10. 10க்கும் 14க்கும் இடையில உள்ள எல்லா நம்பரும் வரும் அப்படின்னா நான் 10.5 கூட எடுக்கலாம்ல சார், 11.3 கூட எடுக்கலாம்ல. அதுக்கு தான் இந்த இண்டீஜர்ங்கிற ஒரு வேர்டு ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்க இண்டீஜர் ஆட் பண்ணலைன்னா 10க்கும் 14க்கும் நடுவில் எல்லா நம்பருமே வரும். எல்லா நம்பரும் போது 12.5, 12.3 எல்லா டெசிமல் வரும், ஹோல் நம்பர் வரும். இண்டீஜர் கொடுத்ததுனால 10க்கும் 24க்குள்ள இடையில உள்ள நம்பர்ஸ் பாருங்க, 11, 12, 13. ஸோ இந்த கேஸ்ல 3 ட்ரையாங்கிள் வரைய முடியும். ஸோ திஸ் இஸ் 3. இதுக்கு 3 and 8 வாங்க. 3 and 8 சி. அடுத்த கேஸ் சி மஸ்ட் பி, இது ஆட் பண்ண 11, இது செப்பரேட் பண்ணா 5. ஸோ 11க்கும் 5க்கும் நடுவில் என்ன நம்பர்ஸ் இருக்கு? 6, 7, 8, 9, 10. 5 ட்ரையாங்கிள் வரைய முடியும். தட் இஸ் இப்போ ஒன்றா ஆட் பண்ணிட்டே வரேன். இதுக்கு 5. ஸோ 1 + 3 + 5, இது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 6 and 4. 6 and 4னா சி மஸ்ட் பி, இது ரெண்டையும் ஆட் பண்ண 10, சப்ராக்ட் பண்ணா 2. 2க்கும் 10க்கும் நடுவில், 2க்கும் 10க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? என்ன நம்பர்ஸ் இருக்கு? 3, 4, 5, 6, 7, 8, 9. 3, 3, 7 நம்பர். ஸோ 7. ஸோ 7 + 3 is 10, 10 + 6 is 16. 16 டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள்ஸ் வரைய முடியும். இந்த கிளாஸில் முடியாது 1.5 நிமிஷம், 2 நிமிஷம் கூட ஆகிடும். புரிஞ்சுட்டு போட்டாவே 2 நிமிஷம் ஆகும். ஓகே, தடுமாறினா அவ்வளோதான், அந்த கொஸ்டின் சொதப்பிட்டுரும். சரியா? கேர்ஃபுல், பட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டயர் 2க்கு ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணக்கூடாது. டயர் 2ல 30 out of 30 வாங்கணும். 30 out of 30 90 மார்க்ஸ். சரியா? அதுதான் இங்கே பிரச்சனையே. 90 மார்க்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒவ்வொரு கொஸ்டினும் உங்களுடைய ரேங்கை டிசைட் பண்ணும். அதனால டயர் 2லாம் மிச்ச மீதி இல்லாமல் எடுத்துட்டு வரணும். அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் இருக்கும். டயர் 1க்கு ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 17 வாங்க. X% by 100 of 48. இப்படி இந்த 0 2 0 மைண்ட்ல கால்குலேட் பண்ணிக்கிறேன். இந்த 100% கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 54 போட்டுங்க, இட்ஸ் ஈக்குவல் டு 56. ஓகேவா? இது 8 அடிச்சிங்கன்னா 6 8s are 48 is 7 8s. 6 இங்கே அடிச்சிங்கன்னா 9. ஸோ 4 × 9 × 7. 4 × 7 is 63. 63 4 times பண்ணா 252. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஆன்சர் திஸ். கொஸ்டின் 18 வாங்க. The average of 3 digit numbers this is 5 not 8. எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5. 5 நம்பர் இருக்கு. ஆவரேஜ் லாஸ்ட் டிஜிட் 8ல முடியுதா? என்ன பண்ணுவீங்க? this plus this plus this plus this plus this கூட்டி டிவைட் பை 5 போட்டு 508 வரும். சரியா? சரி, லாஸ்ட் டிஜிட் மட்டும் கூட்டுங்க. a equal to இந்த நம்பர் 2, 7, இது 2, இது 1 plus a கண்டுபிடிச்சிட்டேன். டிவைட் பை 5. 5 நம்பர் தான் இருக்கு. லாஸ்ட் டிஜிட் என்ன? 8. எப்படி இது மல்டிபிள் பண்ணா லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? 0ல வரும். அப்போ இது ஆல்ரெடி என்ன இருக்கு? 2, 12 plus a. ஏ என்ன போட்டால் இது அடுத்து 0 வரும்னா ஏ 8 போட்டால் தான் 0 வரும். சரியா? ஏங்கிறது சிங்கிள் நம்பர். ஏ 8 போட்டால் தான் 0 வரும். ஸோ ஏ மஸ்ட் பி 8. இந்த இடத்துல இந்த நம்பர்லாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஏ கண்டுபிடிச்சாச்சு. a + 1 is எவ்வளோ? 9. a - 2 எவ்வளோ? 7. a - 2 is 6. சாரி 6. a + 3 எவ்வளோ? 11. a + 2 எவ்வளோ? 10. சரியா? இது ஆட் பண்ண 10, 20. சரி, 20 plus 10 is 30. 30 plus 6 is 36. இதுக்கு ஆவரேஜ் எடுக்கலாம். 1 2 3 4 நம்பர்ஸ். சான்சஸ் 9. சரியா? இந்த இடத்துல 3 டிஜிட் பார்த்து பயந்துட வேண்டாம். லாஸ்ட் டிஜிட் வச்சு முடிச்சிடலாம். கொஸ்டின் 19 வாங்க.
length and breadth of the cuboid is 2:1, height is 3.5 meter. Volume of the சரி இது கொடுத்துருக்காங்க 4 வாலோடைய ஏரியா. சரியா? இது எல்ன்னு வச்சுக்கோங்க, இது ஹச், அதுதான் பின்னாடி 2 times LH. அதே மாதிரி பின்னு வச்சுக்கோங்க, இது ஹச், அது 2 times BH. ஸோ இதுதான் வந்து 4 வாலோட ஏரியா. ஸோ 2H 2 into H எவ்வளோ 3.5, L எவ்வளோ 2x 1x, that is 3x, L plus Bன்னு வரும். சரியா? இதுதான் வந்து 210. This is 7, 7 into 3 is 21, 21 அடிச்சுன்னா 10. ஸோ அந்த ப்ரொபோர்ஷனேட் வந்து 10. ஸோ லென்த் எவ்வளோ 3 times of 2 times of 10, that is 20. breadth எவ்வளோ 1 times of 10, that is 10. ஹைட் எவ்வளோ 3.5. ஓகே. ஸோ நம்ம என்ன கேட்குறோம், வால்யூம் கேட்குறோம். அதான் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் போதும். இது 0 பண்ணால் 35 வரும். 2 into 35 70, 70 into 10 is 700. சிம்பிள் கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 7 வாங்க, 20 வாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன பண்ணுங்க, 1 plus √3/2 மேலே 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும் 4 4 plus 2 √3 upon 4ன்னு வரும். இது மட்டும் எடுத்துங்க. திஸ் இஸ் வாட் √3 plus 1/2. அதோட ஹோல் ஸ்கொயர் தான் இது. மைனஸ் இருக்குது, அப்படி மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இது என்ன வரும் √3 minus 1 upon 2. ரெண்டே செப்பரேட் பண்ணுங்க. -3 கேன்சல் ஆகிடும். -√3 கேன்சல் ஆகிடும். -1 + 1 ஆகிடும். 1 + 1 is 2, 2 upon 2 is 1. ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் 1. இங்கே வாங்க √3 - 1 upon √3 + 1. நான் என்ன பண்ணுறேன், ரேஷனலைஸ் பண்ணுறேன். √3 + 1ஆல் மேலே எங்கேயும் மல்டிபிள் பண்ணுறேன். சாரி, √3 - 1ஆல் மேலே எங்கேயும் மல்டிபிள் பண்ணுறேன். கீழே என்ன வரும் √3 + 1 into √3 - 1, that is a square minus b square, that is 2. மேலே √3 - 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2. இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 3 + 1 - 2 √3 upon 2ன்னு வந்திருக்கும். that is 4, that is 2 - √3. 2 எவ்வளோ 2ன்னு வச்சுங்க. √3 எவ்வளோ 1.732ன்னு வரும். 0 0ன்னு போட்டிங்கன்னா 7, இது வந்து 0.27 எதாவது இருக்கா? இது ஆன்சர். சிம்பிள். அதெல்லாம் ஈஸி கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 21 வாங்க. The average salary of Mark John is 25,000. ஆவரேஜ் சேலரி. சரியா? இவங்க 2 பேருக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 50. ஆவரேஜ் 25னா 2 பேருக்கு சேலரி 50,000. ஜானுக்கும் ஷானுக்கும் ஆவரேஜ் 30,000. அப்போ 60 போட்டுக்கோங்க. ஆவரேஜ் சேலரி ஆஃப் எல்லா பேர்த்துக்கும் என்னன்னா ஜான் ப்ளஸ் இது வந்து 81. ஓகேவா? ஏன் 81? எல்லாம் 1000 மைண்டில் வச்சுங்க. அப்புறமேட்டு நான் 1000 போட்டுக்கலாம். ஓகே. மார்க் சேலரி 4,000 மோர் தென் ஜான். அப்போ ஜான் கண்டுபிடிங்க. ஜான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. எவ்வளோ வந்தது? மார்க் ப்ளஸ் ஜான் ப்ளஸ் ஜான் ப்ளஸ் ஜான் ஈக்குவல் டு 110. வாட் இஸ் திஸ்? 81 தெரியும்ல? 81 அங்கே வச்சு ஜான் வந்து எவ்வளோ ஆச்சு? 110 மைனஸ் திஸ் 29. ஸோ ஜானோட சேலரி வந்து 29,000. அதோட 4,000 அதிகமாக மேக், இது மார்க்கு, இது மேக். மேக்கோட சேலரி வந்து 4,000 அதிகம்னா 33,000. ஓகே. இப்போ எல்லாத்தோட ஆவரேஜ் என்னன்னு கேட்கலாம். இந்த 3 பேர்த்தோட ஆவரேஜ் எவ்வளோ? நம்ம தான் 27 பார்த்துருக்கோம். இப்போ மேக் ஆட் பண்ணுறேங்க. அவன் 27 ஆட் பண்ணிங்கன்னா இவன் 27ஓட எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கான்னு பாருங்க. 27ஓட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கான்? இந்த 6 6,000 எக்ஸ்ட்ரா இருக்கான். அதை 4ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1500, 15,000 வரும். சாரி, 1500 தான். இந்த 1500 27ஆல் ஆட் பண்ணுங்க. எவ்வளோ வந்தது? 27,000 வந்து 1500 ஆட் பண்ணிங்கன்னா 28,500. இப்போ அப்படியே ஒரு ட்ராவல் தான். இங்கே போய் கொண்டா இருக்கலாம். சரியா? இங்கே எங்கேயுமே இந்த 1000 வச்சுட்டு போகிறேன் இருக்க வேண்டாம். ஆஃப் நேஷனல் லாஸ்ட்டில் எலிமினேட் பண்ணிக்கலாம். சரியா? 50, 60, 81 இந்த மாதிரி நான் எடுத்த மாதிரி போடுங்க. டைம் சேவ் ஆகும். ஓகே. நம்பர் பெரிய நம்பர் பார்த்தா ஒரு மாதிரி பயம் வரும். அது கூட நமக்கு குறைஞ்சிரும். கொஸ்டின் நம்பர் 22. இந்த பேப்பரில் ஒரு அல்டிமேட் கொஸ்டின். இது ஒரு பக்காவான ஒரு நெக்ஸ்ட் லெவல் உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்குண்டான கொஸ்டின். சரியா? 22 அப்புறம் போடுறேன். 23 வாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் தி 2 perpendicular sides of the right angle triangle is 17 centimeter. 84 is the area. ஓகே. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபின்னு வச்சுக்கோங்க. இது வந்து
a square plus b square under root 4. அது அப்புறம் பார்க்கலாம், தேவையே கிடையாது, பார்த்துக்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் த பர்பெண்டிகுலர்ஸ், இதுதான் பர்பெண்டிகுலர்ஸ் a and b, அதோட டிஃபரன்ஸ் வந்து 17. ஓகே, ஏரியா வந்து என்னன்னா 1/2 இன்டூ a இன்டூ b, அதான் ஏரியா ஈக்குவல் டு 84. அப்போ ஏபி என்ன 168. ஓகே, நீங்கள் வந்து ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்னா, நான் இது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு 289 வரும். சரியா, ஏபி எவ்வளோ 168, 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா அங்கே போனால் ப்ளஸ் ஆகிடும். 289 ப்ளஸ் இது மல்டிபிள் பண்ண 3 6 வரும். மல்டிபிள் பண்ண ஆடு 2 625. ஓகே, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 5 625. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 625. சாரி, சின்னதாக ஒரு இது மாற்றிக்கிறேன். எப்படின்னு இப்படி போடலாம், ஏன் கொஞ்சம் சுற்றி வளைச்சு போடுவாங்க இல்லையா. சின்னதாக ஒரு a ப்ளஸ் பி டேரெக்டாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்ப்போம். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்படியே போட்டிங்கன்னா a ப்ளஸ் பி எவ்வளோ தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். a மைனஸ் பி எவ்வளோ 289. அங்கே 4 டைம்ஸ் ஆஃப் ab எவ்வளோ 168. அதோட ஒரு 289 ஆட் பண்ண போகிறோம். சரியா, சரி. 4 8s are 32, 6 7. This is 6 7. 4 8s are 32, carries 3. 4 16 is 64. 64 plus 3 6 7. Okay. 289 add பண்ணுங்க. 1 6 961. அப்போ a plus b whole square is 961. a plus b எவ்வளோ, அது 31 ஓட ஸ்கொயர். a plus b is 31. a minus b is 17. ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வந்தது 48. அப்போ a equal to 24. 2a equal to 48, a equal to 24. a 24னா b எவ்வளோ உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். 7 24 25 உடைய பித்தாகரசன் ட்ரிப்ளெட் தான் இதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லையா, இது பித்தாகரசன் ட்ரிப்ளெட். பித்தாகரசன் ட்ரிப்ளெட் இன்டெரக்டாவோ டேரக்டாவோ கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பார்த்துக்கங்க. சரி, இப்போ இதோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறேன். this plus this plus this 49 plus 7 is 56. ஓகே, simple question. Question number 24 வாங்க. The sides of the triangle park in this 12:17:25. Perimeter is 1080. What is the area? Okay, perimeter தானே கொடுத்துருக்காங்க. this plus this plus this ன்னு பாருங்க. this plus this plus this எவ்வளோ ஆச்சு 29 25 54. சரியா, 54x equal to 1080. இது ரெண்டு டைம் போட்டீங்கன்னா 20 வந்துடும். ஸோ x equal to 20. ஸோ அந்த இது வந்து 20. வாட் இஸ் ஏரியானா 1200. சரி, 20 times of this is 240, 340, this is 500. ஓகே, ஓகே. இப்போ வேற வழி இல்லை, இது வந்து பித்தாகரசன் ட்ரிப்ளெட்டும் அல்ல, அதனால நான் எஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். எஸ் ஈக்குவல் என்ன half ஆஃப் தி பெரிமீட்டர். இதில் பாதி எவ்வளோ 540. ஃபார்முலா என்ன எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். முதல்ல எஸ் என்னன்னு பார்ப்போம். எஸ் வந்து 540. ஓகே, 540 இன்ட்டு 540 மைனஸ் 500 எவ்வளோ 40. இன்ட்டு 540 மைனஸ் 3 எவ்வளோ 300. 540 மைனஸ் 240 எவ்வளோ 200. சரியா, இதில் எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. இதுலேருந்து ஒரு 2 எடுத்து இதில் கொடுத்துட்டீங்கன்னா 18 வந்துடும். இங்கே என்ன இருக்குது 270 இருக்குது. 270க்கு ஒரு 3 மல்டிபிள் பண்ணி ஒரு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். முதல்ல 0லாம் தூக்கிடுங்க. எத்தனை ஜீரோக்கு அத்தனை ஜீரோ தூக்கிடுங்க. இங்கே 2 ஜீரோ, இங்கே 2 ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, மொத்தம் 6 ஜீரோ. 6 ஜீரோவில் 3 ஜீரோ வெளியே எடுத்துடலாம். அதான் ரூட்டு 0 0 0 போட்டாச்சு. ஓகே, ஹெக்டரில் மாற்ற சொல்கிறான், அதனால் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ 2 × 4 8. ஓகே, இது வந்து 27 × 2. இது ஒரு 3 இருக்கு. ஓகே, 2 இங்கே மல்டிபிள் பண்ணால் 16, 3 இங்கே மல்டிபிள் பண்ணால் 81. 81 × 16. இது ரூட் எடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 9, இதுக்கு ஒரு 4, that is 36. 36,000 அதான் வருது மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. 1 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10,000
சரி, ஒரு ஹெக்டேர் ஈக்குவல் டு 10,000 மீட்டர் ஸ்கொயர். அப்போ எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்னா அப்படியே 10,000 டிவைட் பண்ண போதும் 3.6. சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 25, sin A by cos A 4/7. ஓகே, இது sin Aங்கிறது என்ன, ஆப்போசிட் பை ஹைபோட்டனிஸ். cos A என்னன்னா adjacent by hypotenuse. இதுவும் அதே தான், ஆப்போசிட் பை ஹைபோட்டனிஸ். எல்லாத்துலேயும் ஹைபோட்டனிஸ் காமனாக இருக்கனால ஹைபோட்டனிஸ் கேன்சல் ஆகிடும். அதனால sin Aக்கு நீங்கள் டேரெக்டாக 4 போட்டுருங்க. ஆக்சுவலாக சைனுங்கிறது 1ஓட கம்மியாக தான் இருக்கும். எப்படி சார் 4 போடுறது? ப்ரொபோர்ஷனேட் கேன்சல் ஆகுதுனால நான் sin 4ன்னு வைக்கிறேன். சரியா? நீங்கள் எல்லா கொஸ்டினும் இது மாதிரி யூஸ் பண்ணிடாதீங்க. sin 4ன்னு வச்சா 5 into 4 is 20 மைனஸ் காசுக்கு 7 வச்சுன்னா that is 14. கீழே 20 + 14, மேலே எவ்வளோ வருது 6, கீழே எவ்வளோ 34. ஸோ ஆன்சர்ஸ் 334. 3/17. சிம்பிள். இப்போ வாங்க கொஸ்டின் நம்பர் 21. ஸோ சச் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின் இது. டைம் ஆகும், டயர் டு கோ உண்டான கொஸ்டின் தான். சரியா? ஏபிசி ட்ரையாங்கிள் முடிஞ்ச அளவுக்கு இது 2-3 டைம் போட்டுட்டு ஷார்ட்கட் நீங்களே டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள். ஃபைன். இதில் வந்து டிஇஎஃப்ஓ பர்பெண்டிகுலர்ஸ் தான். ஏவில் வந்து டியை வரைகிறேன். டி இஸ் த பர்பெண்டிகுலர் திஸ் லைன். பியிலேருந்து இதுக்கு ஒரு பர்பெண்டிகுலர், தட் இஸ் இ. ஆப்வியஸ்லி இது வழியாக தான் அடுத்த பாயிண்ட் போவோம், தட் இஸ் எஃப். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து என்னன்னா ஆர்த்தோ சென்டர். பர்பெண்டிகுலர் மீட்டிங் பாயிண்ட் இஸ் கால்ட் ஆர்த்தோ சென்டர். சரியா? என்ன கேட்டிருக்கான்? பிஇடி. பிஇடி இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து 24 ஆகும். ஓகே, நான் என்ன பண்றேன், நல்லா கவனிங்க. இங்க இருந்து ஒரு லைன், இந்த லைனையும் இங்க மீட் பண்ண வச்சா இது ஒரு 90 டிகிரி. அதே வந்து இங்க மீட் பண்ண வச்சா இது ஒரு 90 டிகிரி. ஏன்னா இல்லை 90 தானே. அப்போ இதுவும் 90, இதுவும் 90 அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள்ல, ஒரு சர்க்கிள்ல டயமீட்டர்ல இருந்து எங்க சப்டெண்ட் பண்ணாலும் அந்த ஆங்கிள் 90. இதுவும் 90, இதுவும் 90. ஒரு சர்க்கிள்ல டயாமீட்டரை வந்து நீங்க எங்க சப்டெண்ட் பண்ணாலும் ஒரு சர்க்கிள்ல வந்து 90 டிகிரி வரும். இந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு சர்க்கிள் வரைகிறேன், இது டயாமீட்டரா வச்சுக்கிட்டு. கண்டிப்பா இது வழியா தான் பாஸ் ஆகும். சரியா? அப்படி வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, இது டயாமீட்டர், இந்த இடம் வந்து 90, அதே மாதிரி இந்த இடம் 90. ஸோ இது வழியா பாஸ் ஆகும். ஃபைன். இப்போ இது ஒரு கார்டா போய் வச்சுக்கோங்க. பிடி இஸ் த கார்டு. இந்த பிடி கார்டு வந்து இந்த இடத்துல 24 மேக் பண்ணுது. நம்மளுக்கு தெரியும், ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு கார்டு வந்து இப்படி ஒரு கார்டு இருக்குன்னா இந்த இடத்துல மேக் பண்ற ஆங்கிள் என்னவோ அதே தான் வேற எங்க மேக் பண்ணாலும் ஒரே செக்மெண்ட்குள்ள, இது மேஜர் செக்மெண்ட்குள்ள இந்த ஆங்கிள் என்னவோ அதுதான் இங்கேயும், இங்க வந்தாலும் அதுதான் வரப்போகுது. ஸோ எல்லா ஆங்கிளும் சேமா தான் இருக்கும். அப்படி பார்த்தா இது எனக்கு 24 அப்படின்னா அதே கார்டு இங்க வரும்போதும் 24 தான், இங்க வரும்போதும் 24 தான். ஸோ ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. ஒரிஜினலாக ஒரு ட்ராயிங் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் டயரோனுக்குண்டான கொஸ்டின் கிடையாது. நீங்கள் அப்படி ஒரு இது கொஸ்டின் போட்டிங்கன்னா ஷார்ட்கட்டில் இப்பயே டெரிவ் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் டி, திஸ் இஸ் இ, திஸ் இஸ் எஃப். ஓகே, நாம இப்போ இந்த இடத்துல 24 பார்த்தாச்சு. ஏன்னா இந்த இடத்துல இந்த ஆங்கிள் தான் இந்த ஆங்கிள். சரியா? அடுத்தது வாங்க. இப்போ பிஇ பிஎஃப்இ பிஎஃப்இ இந்த ஆங்கிள் வந்து 110 தான். இது 110. ஆல்ரெடி இது 90. அப்போ இது வந்து 20 தான் இருக்க முடியும். அது வந்து 20 தான் இருக்க முடியும். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து இது 90 வந்துருச்சு, இது 24 அப்படின்னா இது ஃபுல்லா எவ்வளோ 66 தான் இருக்கும். இது ஃபுல்லா 66 தான் இருக்கும். ஆனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள். சரியா? அந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. மறுபடியும் இந்த டிராயிங்கரை
இன்னொரா மாத்துறேன். இந்த ட்ரையாங்கிள்ல இன்னொரு சர்க்கிள் போட போறேன். எப்படின்னு பார்ப்போம். ட்ரையாங்கிள் ஏ பி சி டி டி இ எஃப். இப்போ இது பேஸா வச்சுக்கோங்க, இது டயமீட்டரை வச்சுக்கோங்க. டயமீட்டரை வச்சு இது ஒரு 90, இது ஒரு 90, அப்படியா? அப்போ இப்படி இப்படி போடுங்க. இப்படி ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இப்படி சர்க்கிள் வரையும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஆல்ரெடி நம்ம இது வந்து 20ன்னு பார்த்தாச்சு. ஏன்னா இது 90, அப்புறம் அது 20, 110 இருக்குங்க. இப்போ இந்த இடம் எடுத்துங்க, இந்த கார்டு எடுத்துங்க. இந்த கார்டு வந்து இங்க சப்டெண்ட் பண்ற ஆங்கிளும் இங்க சப்டெண்ட் பண்ற ஆங்கிளும் சேம் தான். இங்க 20னா இதுவும் 20. ஓகேவா? ஸோ இங்க வாங்க. நான் ஆல்ரெடி இது வந்து ஃபுல்லா 66 பார்த்துருக்கோம். கரெக்ட்? அப்படி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா 66. இது மட்டும் எவ்வளோ அப்படின்னா, நம்ம இங்க வந்து பார்த்தது 20. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 46. அதான் ஆன்சர். ஆன்சர் சச் அ பியூட்டிஃபுல் சம். 2 சர்க்கிள் வரையணுங்கிறது வந்து ஒரு கொஷின்லயே சொல்லாத ஒரு விஷயம். சரியா? இப்படி நீங்க வந்து இதெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். இதுக்கு இன்னும் ஒரு 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 100 கொஸ்டினாவது ஜாமெண்ட்ரியில கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டயர் 2க்கு அழகா 30 out of 30 வாங்கலாம். சரியா? ஒரு கொஸ்டின் கூட மிஸ் ஆகும். சரி, தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் டெஸ்ட். பை.